இந்த கல்வி நிறுவனங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் அளிக்கவும் கல்வியை வணிகமயமாக்கவும் இந்த கல்விக் கொள்கை ஊக்கம் அளிக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அது உண்மையா? இந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அட்டானமஸ் பவர், அதாவது தன்னாட்சி அதிகாரத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ திமுக மாதிரியான ஒரு கட்சி தன்னுடைய அரசியல் களத்துல முன்வைத்த கோஷம் என்னன்னா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சினாங்க. எதற்காக மாநிலத்தில் சுயாட்சின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, அப்பதான் எங்களுடைய மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை நாங்க கரெக்டா டிசைன் பண்ணிக்க முடியும். நாங்க இதேதான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் பொருந்தும். இங்க இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய இந்த தன்னாட்சி கல்லூரின்னு போட்டிருக்கக்கூடிய பல கல்லூரிகள்ல ஃபீஸ் கூட இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை தாண்டி அங்க கல்வி தரம் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் பேச வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள் இந்த மாதிரியான ஒரு தர நிர்ணயத்தில் செயல்படுகின்றன. எல்லா அரசு கல்லூரிகளையும் நான் சொல்லல. அரசு கல்லூரிகள்ல மிக சிறப்பாக செயல்படக்கூடிய கல்லூரிகள் இருந்தாலும் நாம் கேட்கக்கூடிய கதைகள், நாம் கேட்கக்கூடிய செய்திகள், நாம் பார்க்கக்கூடிய பல விஷுவல்ஸ், சோசியல் மீடியால வரக்கூடிய பல பிரச்சனைகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது பல அரசு கல்லூரிகளுடைய நிலை என்னவாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இயங்குதா அப்படின்னா அதுலயும் கேள்விக்குறி இருக்குது. ஆனால் அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிறது அவங்க இயங்குறதுக்கோ மக்கள் கிட்ட ஃபீஸ் வாங்குறதுக்கோ மட்டும் கிடையாது. அது எதுக்காகனா அவங்களுடைய பாடத்திட்டங்களை அவங்க வடிவமைக்கலாம், புதிதாக எவாலுவேஷன் மெத்தட்ஸ் அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம், டீச்சர்ஸ் அவங்க வேலைக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒரு கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காகத்தான் அந்த கல்லூரிகளுக்கு அட்டானமஸ்ங்கிற ஒரு சிஸ்டம் அவங்க அடாப்ட் பண்றாங்களே தவிர அவங்க வெறும் மாணவர்களிடம் ஃபீஸ் வாங்கி கொள்ளையடிக்கிறதுக்காக கிடையாது. இதெல்லாம் மீறி இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்களுக்கு நீங்க அட்டானமஸ் பவர்ஸே நீங்க கொடுத்தீங்கனாலும் அதனை கண்காணிக்கக்கூடிய அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னா அது அரசிடம் தான் இருக்குது. சோ நீங்க மேற்பார்வை தான் பண்ண போறீங்க. இம்ப்ளிமெண்டேஷன்ல அவங்க புதிதாக செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி தடுக்க முடியும்? ஒரு உதாரணத்துக்கு திருச்சி எடுத்துப்போமே. இப்ப திருச்சியில REC ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருந்தது. அது இன்னைக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்குது. அது ஒரு மத்திய அரசினுடைய ஒரு கல்வி நிறுவனம். அதே திருச்சியில SIT சேஷசாயி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. பல வருடங்களாக, இன்னும் சொல்ல போனா ஆல்மோஸ்ட் 100 ஆண்டுகளை தொட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன், அல்லது 100 ஆண்டுகளை தொடப்போதா கடந்துருச்சான்னு கூட தெரியல. அது ஒரு பாலிடெக்னிக் காலேஜ். அங்கு படித்த மாணவர்களுக்கு என்று இன்னைக்கும் இந்தியா முழுவதும் ஒரு வேல்யூ இருக்குது. சோ இப்படியான ஒரு தனியார் கல்வி நிறுவனத்துக்கு இருந்த ஒரு அட்டானமஸ் பவர் காரணமா அவர்கள் மிக சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்தார்கள், புதிதாக கோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கல்வி தரத்துல பாடத்திட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் கொண்டுட்டு வரணுங்கிறத ஒரு அட்டானமஸ் காலேஜ் அவங்க டிசைட் பண்ணதனுடைய விளைவுதான் மிக தரமான மாணவர்களை அவங்களால கொண்டுட்டு வர முடிஞ்சது. இந்த மாதிரி எத்தனையோ யூனிவர்சிட்டிஸ் நம்மளால சொல்ல முடியும், எத்தனையோ கல்லூரிகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியுது. அதற்கு அந்த அட்டானமஸ் பவர்ங்கிறது ஒரு காரணம். அங்கு கட்டண கொள்ளை நடக்கிறது என்பது உங்களுடைய பிரச்சனையா, அல்லது அவர்கள் கல்வி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கிறது உங்களுடைய பிரச்சனையான்னு பார்த்தா கட்டண கொள்ளை தான் உங்களுடைய பிரச்சனைனா, தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ கல்லூரிகளில், இன்னும் சொல்ல போனா ஆளுங்கட்சி தரப்பில் நடத்தப்படக்கூடிய கல்லூரிகளில் கட்டண கொள்ளை என்பது நடந்து கொண்டுதான் இருக்குது.